ஹாய், நான் ராம்கி டைரக்டர் பேசுறேன். தமிழ் திரைப்பட பயிற்சி மையத்தில வந்து ப்ரீ புரொடக்ஷன், போஸ்ட் புரொடக்ஷன்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல பண்ணி தரோம்னு நான் நெறைய வீடியோக்கள் போட்டிருந்தேன். நெறைய பேர் என்ன கான்டாக்ட் பண்ணியிருந்தீங்க. இன்னும் கூட 2 ப்ராஜெக்ட் வெயிட்டிங்ல தான் இருக்கு. இப்போ வந்து எடிட்டிங் போயிட்டுருக்கு. புரட்சி பெண் நம்மகிட்டயே படிச்சு, இங்கேயே வந்து ஒரு பைலட் மூவி எடுத்த மிஸ்டர் மனோகர் அவர்கள் ஓட படம் தான் இப்போ எடிட்டிங் போயிட்டுருக்கு. இப்ப எடிட்டிங் பண்றவர் வந்து ரெகுலரான இன்னைக்கு ஒரு எடிட்டர் கிடையாது. அவர் ஒரு உதவி இயக்குனர். எதுக்காக இந்த உதவி இயக்குனர் சொல்றேன்னா, ஒரு உதவி இயக்குனர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே நானும் கவிதாவும் வீடியோ போட்டிருந்தோம். அந்த உதவி இயக்குனருக்கு வந்து எடிட்டிங் நாலேட்ஜ் இருக்கணும், டிடிபி பண்ற நாலேட்ஜ் இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஒரு உதவி இயக்குனருக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இன்னைக்கு வந்து தேவைப்படுது. நீங்க மொபைல் வச்சிருக்க அத்தனை பேருமே எடிட்டர் தான் இருக்காங்க. ஆனா சினிமா எடிட்டிங் வேறையா இருக்கு. ஒரு டைரக்ஷனுக்குள்ள வரும்போது டெக்னிக்கல் வந்து தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதுபோல இவர் வெறும் உதவி இயக்குனர் கிடையாது. எடிட்டிங் தெரியும், விஎஃப்எக்ஸ் தெரியும், எஸ்எஃப்எக்ஸ் தெரியும், டிஐ பண்ணுவாப்புல. இவ்வளோ விஷயமும் தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் தான் இன்னைக்கு ஒரு எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அவர் பேர் வந்து பார்த்திபன். அவர் ஒரு 4 வார்த்தை பேசட்டும். அதுக்கப்புறம் அவரை பத்தி நான் பேசுறேன். பார்த்திபன் சொல்லுங்க. என்ன உங்கள பத்தி சொல்லுங்க. வணக்கம். என் பேர் பார்த்திபன். நான் வந்து டைரக்ஷன்ல வந்து ஒரு பெரிய படம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து எப்படி பண்றதுன்னு நான் ராம்கி சார் வந்து மீட் பண்ணேன். மீட் பண்ண பிறகு இப்போ கண்டிப்பா அவர் பெரிய படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். எனக்கு வந்து இப்போ சார் சொன்ன மாரி எல்லாமே நான் கத்துக்கிட்டேன். இன்னும் நல்லா கத்துக்கிட்டு, இன்னும் நல்லா மேல ஒரு நல்ல படம் பண்ணி மேல வரணும்னு சொல்லிட்டு ராம்கி சார் வந்து அவர் கூட பேசின பிறகு கண்டிப்பா நான் ஒரு நல்ல படத்த பண்ணி காமிப்பேன் அவங்களுக்கு. உறுதியா நான் வந்து கூடிய சீக்கிரத்துல நான் படம் பண்ணுவேன். இப்ப ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் கத்துக்கிட்டு, இப்ப சார் கிட்ட ஒரு ஃபுல் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். இந்த பயிற்சி மூலியமா ஒரு நல்ல படமா நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு நல்ல டைரக்டரா, பெரிய டைரக்டரா வர அளவுக்கு நான் உங்கள வந்து கண்டிப்பா ஆ எல்லாருக்கும் அ என்னைய வாழ்த்துங்க. அதே மாரி சார் இருந்து நான் கண்டிப்பா உறுதியா மேல வருவேன். ஓகே, கங்ராட்ஸ். தேங்க் யூ சார். நான் இதே போல நெறைய வீடியோ போட்டிருக்கிறேன். இதே போல ஸ்டூடெண்ட் நெறைய பேர் இதே போல பேசியிருக்காங்க. பேசி முடிச்சுட்டு 6 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் டைரக்டர் ஆக்கியிருக்கேன். அது எல்லா வீடியோவுமே என்னுடைய Facebookல இருக்கு. சும்மா வந்தோம், படிச்சோம், நான் ஒரு டிசி குடுத்தோம். அதுக்காக நான் இன்ஸ்டிடியூட் நடத்தல. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒன்ஸ் நம்மகிட்ட வந்துட்டாங்கன்னா, டைரக்டரா தான் வெளிய போ முடியும். அதுக்குண்டான நம்ம பயிற்சிய வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா குடுத்துருவோம். ஏற்கனவே யாரெல்லாம் நம்மகிட்ட இருந்தாங்களோ, அவங்கெல்லாம் டைரக்டர் ஆன வீடியோஸ் நான் நெறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும். மிஸ்டர் பார்த்திபனும் புதுசு கிடையாது. இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு 6, 7 வருஷமா ஒரு பெரிய பெரிய ஆட்கள் கூட கூட டிராவல் பண்ணியிருக்காப்புல. பட் அந்த பேர்லாம் சொல்ல வேண்டாம்னு நெனைக்கிறேன். சில பேர் வந்து அந்த அவங்கள பயன்படுத்திக்கிட்டு கூட விட்டுருவாங்க. அதனால அது சொல்ல வேண்டாம்னு நெனைக்கிறேன். அதனால அவருக்கு வந்து அவரு நல்ல பொட்டென்ஷியல் உள்ள ஆளா இருக்காரு. அதாவது ஒரு திறமைன்னு சொல்லுவாங்கல்ல. அவர் நல்ல பொட்டென்ஷியல் உள்ள ஒரு ஆளா இருக்காப்புல. அதனால அவங்கள பயன்படுத்திட்டு கூட அப்படியே மெயின்டெயின் பண்ணியிருக்காரு.